1வது அதிகாரம் அதனுடைய 18வது வசனத்தை வாசிக்கிற போது, அவர் சித்தம் கொண்டு தம்முடைய சிருஷ்டிகள் நாம் முதற் பலன்களாவதற்கு நம்மை சத்திய வசனத்தினாலே ஜெனிப்பித்தார். ஆவியில பிறந்து அடுத்த செகண்ட் என்ன செய்யணும் தெரியுமா? வசனத்தில் பிறக்கணும். வசனத்தை வாசிக்கிறது ஈஸி, வசனத்தை பிரசங்கம் பண்றது ஈஸி. விட்டா இங்க இருக்கிற அத்தனை பேரும் பிரசங்கம் பண்ணுவீங்க, ஆனா அதன்படி வாழுவீங்களா? அதுதான் கஷ்டம். இங்க இருக்கிற பிள்ளைகள் ஜெபம்ன்ற தலைப்புல நிறைய பேர் பிரசங்கம் பண்ணதாக நான் கேள்விப்பட்டேன். இப்ப 2வது சுற்றுலையும் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அப்படிதானம்மா? இப்பதானே பண்ணிட்டு இருக்காங்க. ஓடுது, அப்படியே போயிட்டு இருக்குது. எல்லாம் வெள்ளிக்கிழமையும் பிரசங்கம் பண்றாங்க. ஆனா பிரசங்கம் பண்ணுகிற நீ எப்படி ஜெபிக்கிற? முதல்ல அதை சொல்லு. அடுத்தவனுக்கு சொல்றது ஈஸின்னு உனக்கு மூலமா நான் கத்துக்கிறேன். அடுத்தவனுக்கு உபதேசம் பண்றது ரொம்ப ஈஸி இல்லையா? ஆனா நீ என்னைக்காவது அதை செய்யறியா? முழங்கால் படிட்டு ஜெபிக்கணும் சொல்லியிருப்ப, நீ முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணுவியா? இடைவிடாமல் ஜெபிக்கணும், நீ என்னைக்காவது இடைவிடாமல் ஜெபம் பண்ணியிருப்பியா? அவரை துதி துதி என்ன துதிக்கணும், நீ என்னைக்காவது துதிக்கிறியா? இல்லையே. அப்ப நீ தேவ சமூகத்தில் போய் பாவம் செஞ்சுட்டு வந்திருக்கிற. நான் சொல்றது புரியலையா? மைக்கை கையில பிடிச்சு, செல்போனை கையில பிடிச்சு ஒருத்தனுக்கு நீ பிரசங்கம் பண்றேனா அது உன் வாழ்க்கையில பாடமா இருக்கணும். கிரியை நீ காமிக்கணும். காமிக்க மாட்டேங்கிற. உன்னையதுக்கு உங்க ஊழியக்காரர் வந்து குற்றம் சொல்லிட்டு இருக்கிறாரு, உன் ஜெபம் சரியில்லை, உன் ஜெபத்துக்கு பதில் இல்லை அப்படின்னா ஏன் ஜெபிக்கிற, ஏன் உபவாசிக்கிற, ஏன் சபையில் இருக்கிற, என்ன காரணம் அப்படின்னு கேட்கிறார்ல. என்ன காரணம்? ஜெபிக்கிறேன்னு சொல்லிட்டு ஏதோ வேடிக்கை பண்ணிட்டு இருக்கிறோம். தயவு செய்து சொல்றேன், உன்னில் மாற்றம் வராத வரைக்கும் உனக்காக தேவன் எதையும் செய்ய மாட்டார். ஆமென். அல்லேலூயா. இப்ப யோவான் சுவிசேஷம் 3வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசிங்க. யார்ஷுவா பிரவித்திரமாக, ஒருவன் ஜெரத்தினாலும் ஆவினாலும் பரவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இப்ப ஆவியினால ஜலத்துல பிறந்திருக்கிற நீ ஆவியில பிறக்கணும். பிறப்பு. நான் சூசைக்கு பிறந்தேன், அந்தோனிக்கு பிறந்தேன், மைக்கேலுக்கு பிறந்தேன், அது இல்ல. பரிசுத்த ஆவியில பிறக்கணும். முடியுமா? வேலைப்பனுக்கு வேணா பெற, எனக்கு பிரச்சனை இல்லை. ராயப்பனுக்கு வேணா பிறந்துக்கோ, அது எனக்கு பிரச்சனை இல்லை. சூசமிக்கையில் வேணா பிறந்துக்கோ எனக்கு. ஆனா யாசுவாவுக்குள் பிறந்தியா? ஆவியானவருக்குள் பிறந்திருக்கிறியா? இந்த அறிவு நமக்கு முக்கியம். அந்த அறிவு நமக்கு இல்லை அப்படின்னா உங்ககிட்ட பாவம் இருக்கும். நீ தேவனுடைய பிள்ளை இல்லை. என்ன வேணாலும் மார்கட்டி சொல்லு, நான் தேவனுடைய பிள்ளை பிள்ளைன்னு சொல்லு. இல்ல, ஒன்னு நீ ஏமாத்துற, தேவனை ஏமாத்துற, சபையை ஏமாத்துற. இதுக்கே தண்டனை தருவார் தெரியுமா? மிரியாம் நடத்தின தீர்க்கதரிசியை ஏமாத்தினா, சபையை ஏமாத்தினா, தேவனை ஏமாத்தினா. கொடுத்தார் பாருங்க கொடுப்பு. நினைச்சுக்கிட்டு இருந்தா நான் தான் சபைன்னு. என்ன உன்னிட்ட தான் இருக்கிறாரா? என்கிட்ட இல்லையா? நான் தான் சபையா? உன்னையே தான் நான் தானையா உருவாக்கி விட்டேன். தேவன் பாளையத்துக்கு புறம்ப தூக்கி அடிச்சிட்டாரு. சபையில் இருக்கக்கூடாது. குஷ்டம் கொஞ்சம் யோசித்து பாருங்க. இன்னைக்கு குஷ்டரோகம் வந்தா அவ்வளவு பிரச்சனை இல்லை. ஆனா அந்த நாட்கள்ல குஷ்டரோகம் வந்தா தொட மாட்டாங்க, பக்கத்துல ஏத்த மாட்டாங்க, ஊருக்குள்ள வைக்க மாட்டாங்க, வெளியே தள்ளிடுவாங்க. அவ்வளவு பெரிய தண்டனை அவளுக்கு கொடுத்தாங்க. கடைசியில மோசே போய் திறப்புல நிக்கிறான். போட்டாண்டவரை தெரியாம செஞ்சான். எனக்கு விரோதமா தான் பேசினா, எனக்குள்ள இருக்கிற உமக்கு விரோதமா தான் பேசினா, நானும் நீரும் இருக்கிற சபைக்கு விரோதமா தான் பேசினா. விடும் ஆண்டவரே, கொஞ்சம் மன்னிச்சு விட்டுருங்க. ஆண்டவர் மன்னிப்பு கொடுத்தாரா? கொடுத்ததுதான். ஆனா ஒண்ணு, இவ்வளவு நாள் அவ வெளியே இருக்கட்டும் போ. அதுக்கு பிறகு வந்தா வாயை பொத்திக்கிட்டு இருக்க ஆரம்பிச்சிட்டா.
பின்னாடி படிச்சு பார்த்தா தெரியும். அதுக்கப்புறம் மீரியாமை பற்றி அங்க எதுவுமே இல்லை. ஏன்? பட்டதுனால அவ அடங்கினா, நம்ம அடங்க மாட்டோமே, அது வேற கதை. நமக்கு என்னதான் பட்டாலும் அடங்க மாட்டோம். பிரைஸ் யாசுவா. வேதம் சொல்லுது, என் தேவன் சத்தியத்தை எப்படி சொல்லுவாரா? சிட்சித்து போதித்து வழி நடத்துகிறவர். சிட்சை இல்லாம வழி நடத்தப்படாது. நம்ம சிட்சையை நேசிக்கிறது இல்லை. தயவு செய்து சொல்றேன், அடையாளங்கள் உனக்கு தேவை. அல்லேலூயா. இப்போ சர்வ வல்லமையுள்ள தேவன் நம்ம கூட இருந்து அவருடைய பிள்ளை என்கின்ற அடையாளத்தை வச்சிருந்தா உனக்கு என்ன கிடைக்கும்? ஏங்க, இன்புட் இல்லைன்னா அவுட்புட் இல்லை. எதையோ ஒன்றை நீ இழக்காமல் இன்னொன்றை நீ சுதந்திரித்துக் கொள்ள முடியாது. ஏங்க, பிசாசிட்ட போறவன் கூட பிசாசிட்ட எதையாவது கொடுத்தாதான் அது எதாவது கொடுக்குது இல்லையா? சாராயம் கொடுக்குறான், பணம் கொடுக்குறான், அப்புறம் இந்த எலுமிச்சம்பழம் கொடுப்பான் இல்லையா? கொடுக்குறான்ல, அதனால தானே அது ஏதாவது கொடுக்குது. தேவன்கிட்ட வந்தால் மட்டும் எதுவும் கொடுக்க மாட்டேங்கிற. ஏன்? அது கொடுக்கறத பார்த்தா ஐயோ ஸ்தோத்திரம், ஆச்சரியமா இருக்கும். தயவு செய்து ஒன்ன நீ திருத்துன்ற, ஒன்ன நீ திருத்தாம நீ தேவனுடைய பிள்ளையாக முடியாது. பிள்ளைக்குரிய அடையாளம் உன்கிட்ட இருக்காது. ஆமென். எனக்கு தேவை யாசுவா மேசியாவுடைய நாமத்தில் நான் இருக்கிறேன்னு சொல்லிட்டு அத்தனை பேருக்கும் தெரியணும். எனக்கு அப்படி ஒரு ஆசை. யாசுவா எனக்கு இந்த நாமத்தை இந்த தேசத்தில் தந்து என் மூலமாய் பறைசாற்ற வைத்திருக்கிறார் என்பதை நான் உணர்ந்து கொண்டிருக்கிறபடியினால் இந்த நாமம் வெளியில போகணும். இந்த நாமத்தை 4 பேர் தெரியணும். 40 பேர் தெரிய வேண்டாம், 4 பேருக்கு தெரியணும். அல்லேலூயா. அதுக்காக சில பிள்ளைகள் அவங்க கற்றுக்கொண்டதை நேத்தை கூட போய் யார்ட்டையெல்லாமோ பேசிட்டு வந்திருக்கிறாங்க. இது தேவனுடைய சித்தம், தேவனுடைய முன்குறிப்பு, தேவன் விரும்புகிற காரியம். அல்லேலூயா. இப்ப தேவனால் பிறந்திருக்கிறவனுக்கு தேவனுடைய வித்து எவனிடத்தில் இருக்கிறதோ அவனுக்கு இருக்க வேண்டிய அடையாளம் என்ன என்று கேட்டால், ரோமருடைய புஸ்தகம் 8வது அதிகாரம் 15 17 வரைக்கும் உள்ள வசனத்தை வாசிங்க. அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறார். நாம் பிள்ளைகளானால் சுதந்திரமாமே, தேவனுடைய சுதந்திரரும் மேசியாவுக்கு உடன் சுதந்திரமாமே, மேசியாவுடனே கூட நாம் மகிமைப்படும்படிக்கு அவருடனே கூட பாடுபட்டால் அப்படி ஆகும். நல்ல கேளுங்க, என்ன சொல்றாரு? நீ அவருடைய பிள்ளையானா, அவருக்கு நீ பிள்ளையானா, அவர் உனக்கு அப்பாவாவார். எங்க அப்பான்னா நீங்க என்ன செய்யணுங்க? என்ன தெரிஞ்சு எங்க அப்பா பிரான்சிஸ் இப்ப உயிரோடு இருந்தா அவர் பாக்கெட்ல இருக்கிறத நான் பிள்ளை என்கின்ற சுதந்திரத்தோடு கூட நான் எடுத்துக்கிடுவேன். அவர் என் தோல்ல கை போட்டுட்டு நடப்பார். ஏன்னா நான் இன்னைக்கு என் பிள்ளைகளுக்கு அதான் செஞ்சிட்டு இருக்கிறேன். வாலிபனாகி வளர்ந்திருக்கிற பிள்ளைகளுடைய தோல்ல கை போட்டு நான் நடப்பேன். நீ நடந்து பாரு, பார்ப்போமே வித்தியாசத்தை கொஞ்சம் பார்ப்போம். ஏன் முடியல? சின்ன பிள்ளைகிட்ட நடப்ப, வளர்ந்து வாலிபனாகி அல்லது திருமணமான பிறகு நீ அவன் தோல்ல கை போட்டு நடக்கணும், பார்ப்போமே. நான் பேசுவதற்கு நானே சாட்சி. நான் உண்மையிலே சந்தோஷப்படுறேன் எங்க அப்பா என்னை எப்படி வச்சிருக்கிறாரு. அதனால தான் இதெல்லாம் நான் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறேன். பிரைஸ் யாசுவா. உனக்கு என்ன நடக்குது சொல்லு? நீ அவருடைய பிள்ளைனா அவர் அப்பான்னு கூப்பிட உனக்கு முடியுதா? வேதம் சொல்லுது அப்பா தந்தா என்று அழைக்கிற சுப்பீகார உரிமையை உனக்கு தந்திருக்கிறேன் என்று சொல்லு பாப்போம். நான் எங்க அப்பாட்ட போய் இப்போ ஒரு 10 நிமிஷம் பேசிட்டு இருப்பேன், அவரு என்கிட்ட 2 நிமிஷம் பேசுவாரு, அதை நான் கேட்டு சொல்லட்டுமான்னு சொல்லு பாப்போம். முடியுமா? செவடங்காதுல சங்கூதன கதையா உட்கார்ந்து ஜோம் பண்ற? என்ன நினைச்சிட்டு இருக்கிற நீ? பிசாசிட்ட பேச தெரியுது, சர்வ வல்லமையுள்ள தேவனிடத்துல பேச தெரியுதா? இல்லையே. ஏன்?
அங்க அப்பா தந்தா என்று அழைக்கிற உரிமை உனக்கு இல்லை. நான் உண்மையை சொல்றேன். எனக்கு ஒரு ஆசை, நான் எங்க அப்பாவை அப்பான்னு கூப்பிட்டா அவர் எனக்கு சத்தம் தரணும். இல்லைன்னா நான் அவருக்கு பிள்ளை இல்லை அப்படின்ற கணிப்பு எனக்கு இருக்கு. நான் யாசுவா இல்ல, யாசுவா எனக்கு ஒரு பாடம் கத்து கொடுத்துட்டு அவர் அப்பான்னு கூப்பிட்டாரு, யாரும் சத்தம் கொடுக்கலன்னு கேட்போம். யாசுவா பிதாவானவர் இருந்தார், இவர் குமாரன் கத்தினார், பிதா சத்தம் கொடுக்கலையே அப்படின்னு நம்ம எல்லாம் கேட்போம் திருத்துவக்காரனை பார்த்து. அங்க பிதான்னு ஒருத்தர் இல்லையே, பிதா இவருக்கு உள்ள இருக்கிறாரு, குமாரன் அடிக்கப்படுறாரு, பிதா உள்ள இருந்து வேதனைப்படுறாரு, உள்ள இருக்கிறார் பிதா. அதனால சொன்னார், நானும் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம், ஒன்றாயிருக்கிறோம், நான் தனித்தில்ல, அவர் எனக்குள்ளே இருக்கிறார். அப்புறம் அங்கேருந்து எப்படி கிடைக்கும் சத்தம்? இப்ப அவர் என்னை குமாரனா ஏற்றுக்கொண்டபடியினால் நான் அழைக்கிற சத்தத்திற்கு அவர் பதில் கொடுத்து என் மன விருப்பத்தை நிறைவேற்றுகிறார். அல்லேலூயா சொல்லேன். ஓ, அதுல வேற சுயநலம். உமக்கு தானே செய்கிறார், எங்களுக்கு செய்யலை, அப்புறம் எதுக்கு நாங்கள் அல்லேலூயா சொல்லணும்? உனக்கு நம்புனா செய்வார். நம்பினோர் கைவிடுவதில்லை, விசுவாசிக்கிறவன் பதறான். நம்பு. நான் எங்க அப்பாவுக்கு ஒரே பிள்ளைன்னு சொல்லு. எங்க அப்பா என் சத்தத்தையும் கேட்பார், எங்க அப்பாவுடைய சத்தத்தை நானும் கேட்பேன். நான் என்ன கேட்பேனோ அதை எங்க அப்பா எனக்கு செய்வார். நம்பு. இந்த பில்டிங் கட்டுறதுல 2 லட்சம் ரூபாய் கடன், 2 லட்சம் ரூபாய் 10 பைசா வட்டியில், அது பல லட்சங்கள் கடந்து போச்சு. ஊழியம் செய்யறேன், சபை நடத்துறேன், ஆனா பரலோகத்து போக முடியாது என்கின்ற எண்ணம் எனக்குள்ள இருந்துச்சு. நான் உண்மையை சொல்றேன், எனக்குள்ள இருந்துச்சு. நான் எங்க அப்பாவை கூப்பிட்டேன், என் தகப்பனை நான் கூப்பிட்டேன். அப்பா தந்தா என்று அழைக்கிற சுப்பீகார உரிமையை எனக்கு தந்திருக்கிறீர். ஆனா நான் இன்னைக்கு கடைக்காரனா இருக்கிறேன். உங்களுக்கு தெரியுமா அதிசயம்? நான் பனைமரம் ஏறல, கொத்த வேலைக்கு போகல, கட்டு மரத்தில் போகல, ஆனா எங்க அப்பாவுடைய ஊழியத்தை மட்டும் செஞ்சிட்டு இருந்தேன். எங்க அப்பா என்னுடைய பிரச்சனைகளை மாற்ற எலியாவுக்கு காக்காவை அனுப்புன மாதிரி எனக்கு சில காக்காக்களை அனுப்புனார். ஒரு அம்மா வாலண்டரியா வந்து சொன்னாங்க, 10 பைசா வட்டியா, அதான் நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்றேன், என்ன அதை 3 பைசா வட்டியா மாத்தி தரேன். கொஞ்சம் யோசித்து பாருங்களேன், தேவன் எனக்கு என்னெல்லாமோ செஞ்சு இன்னைக்கு இந்த நிலைமை கொண்டு வந்து வச்சிருக்கிறார். ஏன்? எனக்கு ஒரு ஆசை, என்னுடைய கடத்தை என் பிள்ளைகள் தலையில சுமத்தக்கூடாது. எங்க அப்பா எனக்கு அப்படியே செஞ்சிட்டாருங்க. நீ விரும்புகிறதற்கு மேல நான் உனக்கு செய்வேன் சொல்லி இருக்கிறாரு. எங்க சொல்லு பாப்பா ஒருத்தன், நான் விரும்புவதற்கு மேலாக எனக்கு அதிசயங்களை அற்புதங்களையும் செய்கிறார் என்று சொல்லிப்பாரு. இல்லல்ல, ஏன்? அப்பா தந்தா என்று அழைக்கிற உரிமையை நீ இழந்துட்ட. அவருடைய வித்து உன்கிட்ட இல்ல, அவருடைய ஆவி உன்கிட்ட இல்ல. பிரைஸ் யாசுவா. அவருடைய வித்து வரணும்னா யாசுவாவை தெய்வமாய் கொள்ளணும். யாசுவா மேசியா ஒருவரே மெய்யான தேவன் என்று விசுவாசித்து அவரை நாம் தரித்துக் கொண்டோமே ஆனால், பாவத்தை எதிர்த்து போராடுவோமே ஆனால், பாவத்தை எதிர்த்து போராடினா நிச்சயமா அவர் உனக்குள்ள அவருடைய வித்தை வைப்பார். முதல்ல யாசுவா மேசியாவாக உள்ள வருவார், 2வது வார்த்தையாக உள்ள வருவார், 3வது உன்னை ஆவிக்குரிய இஸ்ரவேலனாக மாற்றுவார். 3 சம்பவங்களும் உனக்குள்ள இருந்தால் அவருடைய வித்து உனக்குள்ள இருக்கிறது. ஆனபடினால் நீ பாவம் செய்யாதபடிக்கு யாருடைய சமூகத்தில் பரிசுத்தமாய் வாழ உன்னை அவர் தற்காத்துக் கொள்வார். நம்ம எல்லாரும் கண்களை மூடுவோம்.